ஃபர்ஸ்ட் டைம் தீச்சட்டி அம்மன் பாக்குறோம். ஹிஸ்டரிய ஒரே சிலையில சொல்லியிருக்காங்கப்பா. ரொம்ப நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு விருந்து 18 சித்தர்கள் இவங்கதான் வந்து சித்தா மெடிசன், ஆயுர்வேதிக் மெடிசன், அப்புறம் அந்த ஓலைச்சுவடி எழுதினது, ஜோசியம். உலகத்திலே நீங்க எங்க போனாலும் இப்படி மீச வச்ச பெருமாள் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. காட்சி தான் ஒரிஜினலான கஜேந்திர மோட்ச காட்சி. இது ஆண்டாளுக்கு பேர் வைக்கும் பெயர் சூட்டு விழா அது நடந்துட்டு இருக்குது. அம்மி மிதிச்சு மெட்டி போடுற மாதிரி வச்சிருக்காங்க. உள்ள கர்ப்ப கிரகத்துல இருக்கும் போது மட்டும் லைட் வெயிட்டா இருக்காரு, வெளில வந்தா வெயிட் ஆயிடுவாருன்னு தெரியல. கொல்லு டால்ஸ் வேணும், அதுவும் டைரக்ட் மேனுஃபேக்சரர்ல இருந்து அப்படியே டைரக்டா நமக்கு வேணும். கை மாத்தி கை வாங்கும் போது ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் எனக்கு ட்ரெடிஷ்னலா என்னென்ன வேலை இருந்ததோ அது மட்டும் வேணும், எனக்கு ஃபியூஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுவும் ட்ரெடிஷ்னலா பல வருஷமா பாரம்பரியமா பண்றவங்க கிட்ட இருந்து, கைவினை கலைஞர்கள் கிட்ட இருந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வித்வுட் எனி டிலே இங்க நிறைய சூப்பர் சூப்பர் கொலு டால்ஸ் எல்லாம் இருக்கு. இது வரைக்கும் கிளேல மட்டுமே பண்ணிட்டு இருந்தவங்க ஃபர்ஸ்ட் டைம் எவர் வந்து ஃபாரினர்ஸ்க்காக பேப்பர் மெஷினும் ட்ரை பண்ணிருக்காங்க. 100% கேரண்டியோட ஒரு சின்ன ஒரு டேமேஜ் கூட இல்லாம உங்க வீடு வந்து செய்யறதுக்கு இவங்க பொறுப்பு. ஈஸியா வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அப்படின்னு ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா பல்கா நீங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த சேல்ஸ் பண்றதுக்கும் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட். சோ வித்வுட் எனி டிலே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதி ஏழுமலையான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 7 மலைக்கு மேல திருப்பதி பெருமாள் இருக்காரு, அதுக்கு கீழே மலை இருக்கு. ரொம்ப ஃபேமஸான திருப்பதி உண்டியல், அப்புறம் அங்க பிரதட்சணம் அங்க ரொம்ப ஃபேமஸ். பட் அங்க பிரதட்சணம் டக்குன்னு பண்ண முடியாது. இன்னைக்கு காலையில 10 மணிக்குள்ள டோக்கன் போட்டீங்கன்னா நாளைக்கு காலையில 3 மணிக்கெல்லாம் அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஃபுல் செட்டு தாத்பரியத்தோட இங்க அவைலபிளா இருக்கு. என்னோட செட்டோட பிரைஸ் இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா 12.5 இன்ச்சஸ் ஹைட்டு 2250 ரூபாய். இது பேக்கிங்கோட சேர்த்து எவ்வளவு வரும்னு வெப்சைட்ல பாத்துக்கோங்க. இன்னைக்கு எல்லார் வீட்லயுமே கம்பல்சரி இருக்க வேண்டிய ஒரு செட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், தன்வந்திரி செட்டு. இவங்கள நம்ம தெய்வமாவே பாவிச்சு நம்மளுடைய பூஜை ரூம்ல கூட வைக்கலாம். அக்கா நான் என்னதான் சம்பாதிச்சாலும் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போகுது அப்படின்னு யாராவது ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த கொலுல நீங்க இந்த செட்டை வைக்கலாம். தன்வந்திரி பெருமாள், அவர் கையில அட்டைப்பூச்சி எல்லாம் இருக்கும், அது மாதிரிலாம் இருக்கும். வீட்லயே கூட நம்ம பூஜை ரூம்ல இந்த செட்டை வச்சுட்டு பெருமாளே எங்களுக்கு நோய் நொடி இல்லாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம். இவரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1490 ரூபாய். 11.5 இன்ச் இருக்காங்க, 11.5 இன்ச்சஸ். மாமா மாமி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து நீங்க தீம் செட் பண்றதுக்கோ இல்ல அதுல செட் மாதிரி வைக்கிறதுக்குலாம் நல்லா இருக்கும். 8 இன்ச்சஸ் 990 rupees மட்டும்தான். இன்னைக்கு நம்மளுக்கு யாரா இருந்தாலும் காசு இல்லாம உயிரே போதுன்னா கூட காசு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த காசை வாரி வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி கிட்ட இருந்து குபேரர் கிட்ட போகுது. குபேரர் வந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு, யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு செட் இருக்கு. சங்கநிதி, பதுமநிதி அதெல்லாம் சேர்த்த மாதிரி இருக்கு. ஜென்ரலாவே இது வியாழக்கிழமையில வச்சு நீங்க பூஜை பண்ணலாம், அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். குபேர பூஜை பண்ணி நிறைய பேர் நல்லா இருந்திருக்காங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த குபேர செட் வந்து 11 இன்ச்சஸ் ஹைட்டு, 1490 rupees. ஓகே, இதெல்லாம் வந்து கிளே பீல் போட்டிருந்தா மட்டும்தான் அது பேப்பர் மெஷா இருக்கும். அதுக்கப்புறம் கர்ணன் ஜனனம், முருகர் ஜனனம் பார்த்திருப்பீங்க, ராமர் ஜனனம் பார்த்திருப்பீங்க. கர்ணன் ஜனனம் சூப்பரா இருக்குங்க. கர்ணமோஷ கதையெல்லாம் கூத்துப்பற்றையில கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்க எனக்கு அழுகியே வந்துடும். சின்ன வயசுல பெருசா புரியலனாலும் ஆனா அழுகியா வரும். அந்த மாதிரி ஒரு செட்டிங் சூப்பரா அவைலபிளா இருக்கு. குந்தி தேவி இருக்காங்க இல்லையா, குந்தி தேவி வந்து ஒரு மகரிஷிக்கு நிறைய சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி சேவை பண்ண உடனே அவங்களுக்காக ஒரு வரம் கிடைக்கும். அந்த வரத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்ல உட்காந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ண உடனே ஒரு குழந்தை பிறந்துரும். அச்சோ நான் கல்யாணம் ஆகாத பொண்ணு, எனக்கு போய் ஒரு குழந்தை பிறந்ததே, வேண்டாம் உங்க வரம் வேண்டாம் எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. வரம் கொடுத்தா கொடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. சூரிய பகவான் மறைஞ்சு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்றது, கல்யாணம் ஆகாத பொண்ணு குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருந்தா தப்பா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இந்த ஒரு போட்ல வச்சு படகுல வச்சு விட்டுருவாங்க. அந்த குழந்தை பிறக்கும் போதே இந்த மாதிரி கவசத்தோடும் குண்டலமோடும் பிறந்தது. அதுக்கு பிறக்கும் போதே தெரியுமோ நம்ம அம்மா விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தன்னோட பாதுகாப்புக்காக இதை வச்சிருந்தது. அந்த கர்ண மோட்சம், அந்த கர்ண ஜனனம் இங்க இருக்குப்பா, சூப்பர். இவரோட ரேட் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் ஹைட் வராங்க, 1850 rupees வருது.
வாவ், ஃபர்ஸ்ட் எவர் நான் இந்த மாதிரி பாக்குறேங்க. கிருஷ்ணர் வந்து ஆண்டாள் திருக்கல்யாணம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும்னா பெரியாழ்வார் வந்து ஆண்டாள ரொம்ப அழகா சிங்காரிச்சு கொண்டு போயிட்டு திருப்பாவை எல்லாம் பாடுவாங்க. அப்புறம் ரங்கநாதர் காலில் இவங்க அப்படியே ஒரு ஜோதியா போய் ஐக்கியம் ஆயிடுவாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆண்டாளுக்கு திரும்ப எப்படி கல்யாணம் பண்ணாங்களான்னு எனக்கு அது கரெக்டா ஞாபகம் வரல இந்த டைம்ல. யாராவது ஞாபகம் வந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதுல ஆண்டாளுக்கு இவங்க வந்து அம்மி மிதிச்சு மெட்டி போடுற மாதிரி வச்சிருக்காங்க. ஆண்டாளுக்கு கிருஷ்ணர் வந்து மெட்டி போடுறாரு. வாவ், சூப்பரா இருக்குல்ல. அக்னி சாட்சியா அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அந்த மெட்டி போட்டுக்கிறாங்க. இது வந்து பெரியாழ்வார், ஆண்டாள், கிருஷ்ணர் அவங்க 3 பேர் இருக்கிற மாதிரி இருக்காங்க. இவங்களோட செட் பாத்தீங்கன்னா 1650 rupees, 6 inches ஹைட்ல வரும். கோபியர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி 9 inchesல 1450 rupees. இட்லி கடை போடுறது, அச்சோ எனக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிடறத விட இந்த மாதிரி குட்டி குட்டி வீடுகள்ல போயிட்டு சாப்பிடுறது, பிளாட்ஃபார்ம் ஷாப்ல சாப்பிடறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆவி பறக்க இட்லி வச்சு சாப்பிடுறது. அந்த மாதிரி ஒரு செட் வச்சிருக்காங்க. இதுக்கான ப்ராப்பரா ஒரு இட்லி குண்டா, அதுக்கு ஒரு தோசை கல்லு, அதுல தோசை வேற ஊத்தி வச்சிருக்காங்க. இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1090 rupees. 8 inches ஹைட் வரைக்கும் வரும். கொளாடி சண்டை எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? நான் எல்லாம் போடுவேன், என்கிட்ட யாருமே ஜெயிக்க முடியாது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிவோட்டி அப்படின்னீங்கன்னா இந்த அன்னமாச்சாரியா சொல்லலாம். அன்னமாச்சாரியா பாட்டுக்காகவே வந்து பெருமாளே ஓடி அவர்கிட்ட குழந்தை மாதிரி வந்து உட்காந்துப்பாராம். இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுனால தான் பெருமாள் நம்ம கிட்ட வரமாட்டேங்கிறாரு. எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ தான் வேணும்னு சொன்னதுனால அன்னமாச்சாரியா மடியில போய் உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் பக்தி நம்மளுக்கு எப்போ வரும்? இவர் வந்து கல்கருடன். அப்பா, இந்த கல்கருடனை பத்தி கேட்க 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 வித்தியாசமா இருக்குங்க. இன்னும் நான் போய் பார்த்ததே இல்லை. பட் இவரோட மிராக்கல் கேட்டேன். நான் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் கம்பல்சரி வந்து உங்களை பார்த்துடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசையில இருக்கேன். அதாவது கல்கருடர் கருட சேவை அன்னைக்கு இவர் இதே மாதிரிதான் இருப்பாங்க. உள்ள இருந்து தூக்கிட்டு வரும்போது 2 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் 4 பேர், அதுக்கப்புறம் 8 பேர், அதுக்கப்புறம் 16 பேர். போக 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 வெயிட் அதிகமாயிட்டே போவாரு, தூக்கவே முடியாது. அதே போல ரிட்டர்ன் போகும்போது பாத்தீங்கன்னா 2, 3 அப்படி ஆயிடும். அது எப்படி உள்ள கர்ப்ப கிரகத்துல இருக்கும் போது மட்டும் லைட் வெயிட்டா இருக்காரு, வெளில வந்தா வெயிட் ஆயிடுவாருன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் இது நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம். கல்கருடன் 1650 rupees, 13 inches. இது குயவன் செட்டு. ஒரு சில விஷயம் எல்லாம் அவங்க பரம்பரையால தான் செய்ய முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இதுவும் ஒண்ணு. குயவன் சும்மாவே அந்த மண்ணை எடுத்து வச்சு அந்த வீலை சுத்தி விட்டு பண்ணா கூட ஒரு பானை வந்துடும். நம்ம எல்லாம் என்னதான் பார்த்து பார்த்து இது பண்ணி ரசிச்சு ரசிச்சு பண்ணாலும் நம்மளால அந்த பானையை செய்ய முடியாது. இவங்க பாருங்க, மாடுக்கு தண்ணி வச்சிருக்காங்க. அந்த குயவன் இந்த வீலை தான் இப்படி சுத்தி விட்டுட்டு இது மேல இருக்கிற அந்த மண்ணை வச்சு இந்த ஒரு இதுக்கு கொண்டு வருவாங்க. அது வந்து வேற யாராலையும் அவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ண முடியாது. நம்ம ஊர்ல டாஸ்மாக்கு அடுத்தபடியா நிறைய கூட்டம் போகக்கூடிய இடம் டீ ஷாப்பு. கொளுத்துற வெயில்ல கூட டீயை குடிக்கிற ஒரே ஜீவன்கள் நம்ம தாங்க. அந்த மாதிரி ஒரு டீ ஸ்டால் இருக்கு. வந்து பஜ்ஜி போண்டா வித்திட்டு ஓனர் அங்க உட்காந்துருக்காங்க கல்லால. இவங்க பாருங்க நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. செட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7 inches ஹைட்டு, 1540. எல்லாம் எங்க வீட்டுல இருக்க சின்ன பசங்களை, நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும் போது எல்லாரும் இந்த கேம் விளையாடுவாங்க, பாண்டி விளையாடுறது. ஆனா நான் வந்து எங்க மாமா பசங்க கூட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கில்லி தாண்டறதுன்னு சொல்லுவாங்க, பச்சை குதிரை தாண்டறதுன்னு கூட சொல்வீங்கல்ல, அந்த மாதிரி இந்த புல்கோட்டி ஆடுறதெல்லாம் விளையாடிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு செட் இருக்கு. 7 inches ஹைட்டு, 990 rupees மட்டும்தான். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுதான் பாண்டி ஆட்டம். லேடிஸ் வந்து இது ஏன் விளையாடணும்னா இடுப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காக தான் நொண்டி நொண்டி இதை அப்படியே காலால தள்ளி தள்ளி விளையாடுவாங்க. இதுல ஒரு தடவை கூட நான் கரெக்டா விளையாடினதே கிடையாது. நான் விளையாடணும்னு ஆரம்பிக்கும் போது நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன்னு என்ன இது விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு முன்னாடி இதை விளையாடி விளையாடி இடுப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கணும்னு சொல்லுவாங்க எங்க பாட்டி. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னா பாண்டி ஆட்டம் விளையாடலாம். இப்போ கூட உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம். அஷ்டலக்ஷ்மி இல்லாம ஒரு கொலு நிறைவடையவே அடையாது. சோ 16 செல்வமும் வேணும் அப்படின்னா மொத்தமே 16 லக்ஷ்மி இருக்காங்க. ஆனா நம்ம இப்போ அதையுமே ஷார்ட் ஃபார்ம் பண்ணி 8 லக்ஷ்மி ஆகிட்டோம். நம்ம கிருஷ்ண பிரசாத் சார் சொல்லியிருப்பாரு, நீங்களும் நிறைய பட்டிருப்பீங்க. 16 லக்ஷ்மி இருப்பாங்க. அந்த மாதிரி அதுல இருந்து சுருக்கப்பட்ட 8 லக்ஷ்மிகள் மட்டும் இங்க அஷ்டலக்ஷ்மியா நம்ம வழிபாடு பண்றோம். அவங்களுக்கு தான் பெசன் நகர்லயும் ஒரு கோவில் இருக்கு, ரொம்ப ஃபேமஸான கோவில். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற எங்கன்னா இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப நான் காட்டுறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சைஸ் வாரியா காமிச்சிட்டு இருக்கேன். இவங்க எல்லாமே கிளே டால்ஸ், கைவினை கலைஞர்களால பெர்ஃபெக்டா செஞ்சு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அஷ்டலக்ஷ்மி செட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிளேல செஞ்சது. நான் ஃபாரின்ல இருக்கேனேக்கா, எனக்கு கிளே எல்லாம் கொண்டு போக முடியாது, கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே ஃபர்ஸ்ட் எவர் நம்மளுடைய ரெயின்போ ஆர்ட் கேலரியில பேப்பர் மெஷ்ல செஞ்சிருக்காங்க. என்னோட ரேட் பாத்தீங்கன்னா 9.5 inches, 4,490 rupees. இது வந்து பேப்பர் மெஷ். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இது கீழே இருக்கிறது எல்லாமே இன்ச் வைசஸா உங்களுக்கு ரேட் வைசஸா வித்தியாசமா வச்சிருக்காங்க. சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன், அதாவது எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, எதுனாலனே தெரியல, ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னா
அவங்க இந்த மாதிரி சிறுவாச்சூர் போயிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த வாட்டி கொலுல கூட நீங்க வாங்கி வைக்கலாம். மகிஷாசுர மர்த்தினி இவங்களும் அப்படித்தான். நம்மளுடைய மன பயம் இல்ல நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாக்கா இவங்களெல்லாம் தாராளமா வழிபடலாங்க. இவங்க எல்லாம் வீட்டுல வைக்கலாமா, போலாமா, வரலாமா, அகைன் இதே கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாது. எந்த தெய்வமும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம தான் புண்ணியம் பண்ணிருக்கணுமே ஒழிய அவங்கதான் யோசிக்கணுமே ஒழிய நம்ம யோசிக்க கூடாது. குருவாயூரப்பன், அதாவது கிருஷ்ணர் குழந்தையா பாக்கணும்னு யார் ஆசைப்பட்டாலும் குருவாயூர் போயிடலாமா. இன்னைக்கு வரைக்கும் அந்த கிருஷ்ணர் வந்து குழந்தையாவே இருப்பாரு. அங்க அந்த ஒரு நிமிஷம் பாக்குறதுக்கு கால் கடுக்க எவ்வளவு நேரம் நின்று பார்த்தாலும் அந்த ஒரு செகண்ட் எல்லா கஷ்டமும் போன மாதிரி இருக்கும். அதே போல என்ன தேவை இருந்தாலும் எடைக்கு எடை போடுறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நடத்தி கொடுத்துருவாரு. அப்புறம் பிரத்யங்கரா தேவி, என்ன கஷ்டம் என்ன நஷ்டம், எவ்வளோ கஷ்டமா இருக்கு, எனக்கு ஏன் தான் இப்படி நடக்கவே மாட்டேங்குது தெரியல, எல்லாமே கெடுதலா நடக்குதுன்னு நினைக்கிறவங்க பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு ஒரு 11 வாரம் போயிட்டு வந்தீங்கனாலே போதும். என்னால அங்கெல்லாம் போக முடியலக்கா அப்படின்னா இவங்களே வீட்டுல வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்க. அவ்வளோ நல்லவங்க, அவ்வளோ சூப்பரா நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரேணுகா பரமேஸ்வரி, இவங்க ஆரணியில படவேட்டு கிட்ட போனீங்கன்னா இவங்களோட கோவில் இருக்கு. அவ்வளோ ஃபேமஸ், நடக்காதையும் நடத்தி காட்டக்கூடிய ஒரு ஸ்பெஷலான தெய்வம். இவங்க கோவில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அந்த பரசுராமன் சிலை ஒண்ணு இருக்கும், அதை சிலையை வச்சு நான் சுத்தி வரேன்னு வேண்டிக்கிட்டா என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்களாமா. அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ள தெய்வம். பழனி முருகர், அது ராஜ அலங்காரத்துல. பழனி முருகர் நம்ம என்ன கேட்டாலுமே டக்கு டக்குன்னு கொடுத்துருவாரு. அது ராஜ அலங்காரத்துல இருக்கும் போது அவ்வளவுதான், நீங்க என்ன கேட்டாலும் உடனே சாங்ஷன் தான். இவர் வந்து கல்யாண வெங்கட்ராம பெருமாள். அந்த கல்யாணத்துக்காக வேண்டிக்கிறவங்க எல்லாம் இந்த கல்யாண பெருமாள் கிட்ட வேண்டிப்பாங்க. இவங்களுக்கு சென்னையில ஒரு கோவில் இருக்கு, கும்பகோணத்துல ஒரு கோவில் இருக்கு. இவங்க வந்து புட்டுக்கு மண் சுமந்தார் இல்லையா, அந்த ஸ்டோரி. சிவனே வந்து பிட்டுக்காக மண் சுமந்து ஒரு அடி வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டு. அதுக்காக ஒரு மண் கூடையும் இருக்கு, மண்ணை எடுத்துட்டு போற ஒரு கூடையும் வேற வச்சிருக்காங்க. பிட்டுக்கு மண் சுமந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இது கதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுக்கிறேன். மேல்கோட்டை பெருமாள் அண்ட் தாயார், அப்பா இவங்களை பார்க்க பார்க்க அழகோ அழகு அழகு அழகு. மேல்கோட்டை தாயார் ரொம்ப விசேஷமானவங்க. ஸோ பார்க்காதவங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இவங்களெல்லாம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாசம் போய் பார்த்துட்டு வாங்க. ஆண்டாளுக்கு பேர் வைக்கும் பெயர் சூட்டு விழா அது நடந்துட்டு இருக்குது. என்ன பேர் வைக்கலான்னு ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸே போட்டு, அப்பெல்லாம் வந்து நேமிங் செரமனி எல்லாம் வந்து சும்மா ஏனோ தானோ எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஓமம் வளர்த்தி ஒரு ஐயர் வந்துட்டு அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணுவாங்க. ஸ்டில் இப்போ பண்றவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்கேஸ் இப்ப யாருக்குன்னா தெரியலன்னா அதை ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. நம்ம சொர்க்கத்துக்கு போவோமா போக மாட்டோமானா சத்தியமா தெரியாதுங்க. ஆனா சொர்க்க வாசல் அட்லீஸ்ட் வீட்டுல வச்சாலாவது அந்த திருப்தி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனா நான் 2-3 வீடியோலயுமே சொல்லியிருக்கேன், ஸ்டில் சொர்க்க வாசல் பார்க்கல. நீ இப்ப வரைக்கும் எனக்கு சொர்க்க வாசல் அந்த பாக்குறதுக்கான பாக்கியம் கிடைக்கவே இல்லைங்க. அந்த ஏகாதசி அப்பதான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னால போக முடியாம ஆயிடும். இது வரைக்குமே நான் சொர்க்க வாசல் பார்த்தது இல்லை. ஆனா இதை பாக்குறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்ப எனக்கு தரிசனம் கொடுக்க போறாரோ எங்க அப்பா. சொர்க்க வாசல் செட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2550, 13.5 inches. நான் இடம் வாங்கிட்டேன்க்கா, இல்லைன்னா என்கிட்ட காசு இருக்கு ஆனா வீடே வாங்க முடியல, அது ஏதோ ஒரு தடங்கள் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் கொலுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரக பிரவேசம் செட் வாங்கி வச்சு வேண்டுதல் பண்ணிப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க சொந்த வீட்டுல நவராத்திரி கொலு செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விசேஷமான செட், இதுக்குதான் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ நீங்களும் கிரக பிரவேசம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஒரு செட் வாங்கி வச்சுட்டு வேண்டிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு நவராத்திரி இது பழக்கம் இல்லை அப்படின்னா யார் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் இதை கொடுத்துடலாம். முருகரோட ஸ்டோரியில இந்த ஸ்டோரி கூட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்களே, அப்பப்பா மண் மண் பழமெல்லாம் மண் அப்படின்ட்டு அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேர்டிங்ஸும் எனக்கு பிடிக்கும். கருங்காலி கட்டைக்கு நானாத அது ஏதோ ஒரு சம்திங் வரும், அது எனக்கு தெரியல. எனக்கு இந்த டைலாக் கொஞ்சம் யாராவது கமெண்ட் செக்ஷன்ல போடுங்களேன், எனக்கு அது ஆசையா இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா சின்ன வயசுல நான் அதை பத்தி பேசிட்டே இருப்பேன், அதை சொல்லிட்டே இருப்பேன் அடிக்கடி. நாவல் பழம்லாம் மண்ணுல விழுந்திருக்கான் பாருங்க, விழுந்துட்டு அதை வந்து முருகர் எடுத்து கொடுக்குற மாதிரி. இந்த வருஷம் நவராத்திரிக்கே ஸ்பெஷலா வந்திருக்கக்கூடிய நவசக்திங்க. இந்த நவசக்தியும் சிவனை பூஜை பண்ணி அந்த அந்தந்த போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நவசக்தியும் இங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு லிங்கம், அதுக்கு நந்தி ரெண்டுத்தையும் வச்சுட்டீங்கன்னா சூப்பர்வா இருக்கும். 9 விதமான சக்தி, 9 விதமான தெய்வங்களை அம்பாலா காட்சி தராங்க. சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு நவராத்திரி. செம்ம சூப்பரான ஒரு செட், அதுக்கு பெஸ்டான ஒரு செட் இது. நவசக்தி அம்மனோட செட் ஹைட் பாத்தீங்கன்னா 11 inch, 2860 ரூபாய். அதே போல இந்த லிங்கம் அண்ட் நந்தியோட ஹைட் பாத்தீங்கன்னா 7 inch, 440 ரூபாய். அப்பாடா, கிரிவலம் செட்டுங்க. அஷ்டலிங்கங்களும் 8 லிங்கம், மெயினான ஒரு மலை இருக்கு. அதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி எல்லாம் இருக்கு.
அப்பா இந்த கிரிவலம் எப்படிடா போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா அண்ணாமலையாரோட கிருபையினால ஒரு க்ஷண நேரம் போன மாதிரிதான் இருக்கும். எப்படி போனோம் எப்படி வந்தோம்னே தெரியாது. அதுதான் அந்த அண்ணாமலையாரோட மகிமை. அப்பா நடக்கிறது நான் இல்ல, நீ தான் கூட இருந்து என் கூட நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அவர் நடத்தி கொடுத்துருவாரு. எல்லா நாட்கள்லயுமே கிரிவலம் போலாம். ஆனா போகும் போதெல்லாம் எல்லாம் மலையை மட்டும் சுத்திட்டு வருவீங்க, அப்படி கிடையாது. இந்த அஷ்டலிங்கங்களும் ஒவ்வொரு தடவை பார்க்கணும். நான் டெய்லி தானே பாக்குறேன், மாசம் மாசம் தானே பாக்குறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. 8 லிங்கமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மலையும் சேர்த்து சுத்திட்டு வர்றதுதான் ரொம்ப விசேஷமான பலன். கிரிவலத்துலதான் போய் பண்ணணும்னு கிடையாது. நீங்க 7 நாள்ல 7 நாளுமே போலாம். வாரத்துல 7 நாள்னா 7 நாளுமே போலாம். ரொம்ப விசேஷம். இது ஒரு மோஸ்ட் ப்ரீஷியஸான ஒரு செட்டுங்க, கர்ப்பரக்ஷாம்பிகை செட்டு. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரிதான் அந்த ஒரு படி இருக்கும். அந்த படியை மெழுகி கோலம் போட்டு அங்கேருந்து நெய் கொடுப்பாங்க. அந்த நெய்யை வாங்கிட்டு வந்து நீங்க சாப்பிட சாப்பிட கண்டிப்பா ஒரு 2 monthsல பிரெக்னென்ட் ஆயிடுவீங்க. நிறைய பேர் வந்து அதை பண்ணி சக்சஸ்ஃபுல் ரேட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கும்பகோணம் பக்கத்திலே தான் இருக்கு. அங்க ஹோட்டல் ஸ்டே எல்லாமே இருக்கு. ரொம்ப விசேஷமான தெய்வம். நீங்க அடுத்த வருஷம் நான் குழந்தையோட இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வருஷம் இந்த அம்பால கூட நீங்க வச்சு பூஜை பண்ணலாம். வாவ், இது செம்ம சூப்பரான செட்டுங்க. பிரகல்லாதனுக்காக நரசிம்மர் எல்லா தூண்லயுமே இருந்தாராம். எந்த தூணை இவன் உடைக்க போறான்னு தெரியாது அப்படின்றதுனால எல்லா தூண்லயும் இருந்தாராம். ஒண்ணு உடைச்ச உடனே அதுல இருந்து அப்படியே விஸ்வரூபம் எடுத்து வந்தாரு. அது சின்ன வயசுல பார்க்கும்போது அழுகழுகியா வரும், பயம் பயமா இருக்கும். ஆனா நாங்க ஒளிஞ்சிருந்தெல்லாம் பாத்துட்டு இருப்பேன் நானு. எனக்கு ரொம்ப பிடிச்ச யாராவது பேர் வைக்கணும், ஒரு ஆம்பளை பையனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரகல்லாதன் கண்ண மூடி சொல்லிடுவேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட் இது. இந்த செட்டோட ஹைட் 11 இன்ச்சு, 1550 ரூபாய் மட்டும்தான். ராமர் பட்டாபிஷேகம் செட்டு 1390 ரூபாய், 10 இன்ச்சு ஹைட் இருக்கு. ராமர், லக்ஷ்மணர், அப்புறம் ஆஞ்சநேயர் அவங்க கூட எல்லாம் இருக்கிற மாதிரி, சீதா தேவி, வஞ்சாமரம் வீசுறது அதெல்லாம் இருக்கு. வீட்டுல சண்டை சச்சுவே வராம இருக்கணும்னாலும் இந்த செட் நீங்க வாங்கி வைக்கலாம். சூப்பரான ராமர் ஜனனம். இப்ப கர்ணன் ஜனனம் ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, அந்த மாதிரி ராமர் ஜனனம். இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, எங்களுக்கு என்னன்னே தெரியல, குழந்தை பாக்கியம் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா புத்திர காமஷ்டி யாகம்னு பண்ணுவாங்க. அது ஆரணியில ஒரு கோவில்ல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோவில்ல கூட நீங்க போயிட்டு அந்த யாகம் பண்ணிட்டு அங்க ஒரு பிரசாதம் தருவாங்க. அதை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இத்தனை வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பா கன்சீவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவுமே இருக்கு. ஐவிஎஃப் எக்ஸி பண்ணி கூட எனக்கு கன்சீவ் ஆகலன்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் சுத்த மித்து அப்படின்லாம் நினைக்கிறவங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே சொல்வீங்க இந்த மிராக்கல்ஸ் எல்லாம் என்ன, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்வீங்க. 4 குழந்தை தூங்குது பாருங்க, தொட்டில இருக்காங்க, அந்த மாதிரி. அஷ்டலட்சுமி இல்லாம எப்படி ஒரு நவராத்திரி முடிவடையாதோ, நிறைவு பெறாதோ, அந்த மாதிரி தசாவதார செட் இல்லாம ஒரு நவராத்திரி முடிவே வராது, அது ஆரம்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி சின்ன சைசஸ் பெரிய சைசஸ் ரெண்டுத்துலயுமே ரொம்ப அழகா தத்ரூபமா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. பிக் சைசஸ் வந்து பின்னாடி இருக்கிறது, அது வந்து 11 inches ஹைட்டு, 5400 rupees மட்டும்தான். அதுக்கப்புறம் சின்ன சைசஸ் வந்து 9 inches, இது வந்து 9 inches ஹைட்டு, அது வந்து 4100 rupees மட்டும்தான். எங்களுக்கு நவராத்திரி பழக்கம் இல்லை, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் நவராத்திரி வைக்கும் போது போய் அரேஞ்ச் பண்ணும்போது கோவில் தீம்லாம் வைப்போம். ஆனா குளம் வந்து வைக்க முடியாதுன்ட்டு ஒரு பிளாஸ்டிக் பாத்திரம் வச்சு அதுல தண்ணி போட்டு அதுதான் குளம்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கிரியேட் பண்ணுவோம். பட் இப்ப அந்த மாதிரிலாம் இல்லாம இங்க பாருங்க, பெருமாளோட அந்த தெப்பக்குளத்துல இருக்கிற மாதிரி அது எல்லாரும் சுத்தி உட்காந்து வேடிக்கை பாக்குற மாதிரி அழகா தெப்பக்குளம் கொடுத்துருக்காங்க. பெருமாள் கோயில் தெப்பக்குளமா இருக்கு. சோ நீங்க எந்த மாதிரி தீம் வைக்கிறதா இருந்தாலும் இது ரொம்ப அழகா செட் ஆகும். அடுத்த வருஷம் எனக்கு குழந்தை வேணும்க்கா, நான் இந்த வருஷம் என்னதான் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சீமந்த செட் வாங்கி எனக்கு அடுத்த வருஷம் இந்த மாதிரி எனக்கு சீமந்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டு அம்மா வீட்டு சைட்ல இருந்தோ இல்ல மாமியார் வீட்டு சைட்ல இருந்தோ இல்ல உங்க நாத்தனாருங்களோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும். பிளட் ரிலேஷன்ஸ் கிஃப்ட் பண்ணணும். அப்படி பிளட் ரிலேஷனே இல்லை அப்படின்னாக்கா கோவில்ல வாங்கி போய் கொடுத்து கோவில்ல இருக்க குருக்களை உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வருஷம் கன்சீவ் ரேட் கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி நடந்துருச்சுன்னு சொன்னாலும் வைப்பாங்க, நடக்கணும்னு சொன்னாலும் இதை வைக்கலாம். இந்த கணேஷாவும் கிருஷ்ணரை மட்டும்தாங்க நம்ம என்ன பேட்டர்ன்ல வேணாலும் பண்றோம். ஆக்சுவலி இப்படி எல்லாம் அவர் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஹாப்பிக்காக ஒரு ஜாலிக்காக நம்ம அப்பா தானே கோச்சிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி எல்லாம் பண்ணுவோம். அவங்க எல்லாம் வந்து மூஞ்சூர்ல டான்ஸ் ஆடுற மாதிரியும் கணேஷா வந்து மியூசிக் பண்ற மாதிரியும் இதுல அழகா தீம் செட் பண்ணிருக்காங்க பாருங்க. கணேஷா வந்து குண்டு, அதனால அவரால் ஆட முடியாதுன்னு அவர்கிட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. மூஞ்சூர் வந்து நல்லா லைட் வெயிட்ன்றதுனால அவங்க கிட்ட டான்ஸ் ஆட கொடுத்துட்டாங்க. இந்த கடோத் கஜனுக்கும் கும்பகர்ணனுக்கும் நான் அப்பப்போ டவுட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். பட் இந்த வாட்டி கரெக்டா சொல்றேன் பாருங்க. இவர் வந்து கடோத் கஜன் மாயா பஜர்ல ஒரு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணணும். சில பசங்களுக்கு கூட நீங்க அந்த மாதிரி தீம் போட்டு அவங்கள பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி
திருப்பதியில ஊஞ்சல் சேவைன்னு ஒண்ணு இருக்குங்க. கரெக்டா ஒரு ஆஃப்டர்நூன் போனோம்னா அவர் கல்யாணம் முடிச்சுட்டு ஊஞ்சல் ஆடுறதுக்கு வருவாரு. அவரை பார்த்துட்டு நைட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அது வந்து ஒரு 3 months பிஃபோரே நீங்க புக் பண்ணி வச்சீங்கன்னா அந்த அடுத்த 3 months கழிச்சு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு அழகான செட்டு. இந்த மாதிரிதான் நடக்கும். அது எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒரு 5 தடவை பார்த்திருக்கேன். அவ்வளவுதான் எனக்கு பிராப்தம் கிடைச்சது. ஆனா மாசம் மாசம் வருஷம் வருஷம் பார்க்கணும்னு எனக்கு ஆசை. இது வந்து ஐஸ் ஷாப். முன்னெல்லாம் ஃப்ரூட் ஐஸ்ன்னு இப்படி வந்து வித்துட்டு வருவாங்க. இப்பெல்லாம் விற்கிறாங்களா என்னன்னு தெரியலப்பா. நாங்களாம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம் அந்த சேமியா ஐஸ்லாம். இந்த விளையாட்டு வந்து அந்த மூளைக்கு நல்லா ஷார்ப்பா ஆயிட்டு யாரை வெட்டணும், நம்மள யார் வெட்ட வருவாங்க அப்படின்னு நம்மளையும் பாதுகாத்துட்டு மத்தவங்களையும் வெட்டிட்டு நம்ம முன்னாடி போகணும். நம்மளுடைய லைஃபும் அப்படிதான். அதுதான் தாத்பரியமா இருக்கிற மாதிரி இந்த விளையாட்டு வரும். இது சின்ன வயசுல நிறைய விளையாடி இருக்கோம். பட் இதுக்கு என்ன தாத்பரியம் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியாது. பட் கேரம் விளையாடுறதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். சோ இப்பத்தி காலத்து விளையாட்டு, இது அந்த காலத்து விளையாட்டு. நாங்களாம் இந்த காலத்து விளையாட்டு. இந்த இளநீ கடையை பார்க்கும் போது எனக்கு கவுண்டமணி தான் ஞாபகம் வருது. தண்ணி வரலைங்க, இளநில தண்ணி வரலைங்க அப்படின்ட்டு. இவரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1350 rupees, 8 inches. நான் கதை சொல்ற அவசரத்துல ஒரு சிலதுக்கு சொல்றேன், ஒரு சிலதுக்கு சொல்லல. சொல்லாததுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்க கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெப்சைட்ல கூட பாத்துக்கலாம். அப்புறம் இந்த கோலி விளையாடுறது எனக்கு சுத்தமா வராது. ஆனா டார்ச்சர் பண்ணி நானும் விளையாடுவேன். இந்த பஞ்சு மிட்டாய் விற்கிறது. பஞ்சு மிட்டாயில ஜென்ரலா கொடுக்க மாட்டாங்க. குருவி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கடிகாரம் எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்பெல்லாம் வராங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க அம்மா திட்டுவாங்க அது ஹைஜீன் கிடையாதுன்னு. ஆனா அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் நம்மளோட சிக்கு முடியெல்லாம் போட்டுட்டுலாம் வேற நாங்க வாங்கி சாப்பிடுவோம். இது பச்சை குதிரை விளையாடுறது. இதெல்லாம் வந்து 990, 550, 990, அப்புறம் 550 இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கு. எல்லாமே வந்து கிளே டால்ஸ் தான். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் சிலை. அம்பாள் வந்து மயில் ரூபத்துல டெய்லி பூ கொண்டு வந்து சிவனுக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் சாப விமோசமா வரமும் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அந்த மயிலும் இருக்கு, அம்பாலும் இருக்காங்க, பூவோட கையோட இருக்காங்க பாருங்க. கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு போய் வேண்டிட்டு அப்படி கல்யாணம் உடனே 2 monthsல நடந்துரும். நம்ம மயிலாப்பூர்ல மயில் வந்து பூஜை பண்ணதுனாலதான் அது மயிலாப்பூர் அப்படின்னு வந்தது. அப்புறம் இது கஜேந்திர மோட்சம். இதுவும் நான் சொல்லியிருக்கேன். அவர் ஓடி வருவாரு. நம்ம மனசார கூப்பிட்டோம்னா போதும். அது யானையா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஓடி வந்து நம்மளை காப்பாத்துவாரு. மனசார கூப்பிடணும். அவ்வளவுதான் முக்கியமான ஒரு விஷயமே. இவர் வந்து ஐஸ்வர்யேஸ்வரர். சிவன் கிட்ட இருந்து லக்ஷ்மிக்கும் குபேரருக்கும் வர மாதிரி இருக்கு. நீங்க ஒரு பரதநாட்டிய கலைஞரா இருக்கீங்கன்னா உங்களுடைய ஹால்லயோ உங்களுடைய என்ட்ரன்ஸ்லயோ கம்பல்சரி இது இருந்தா நல்லா இருக்கும். உங்க கொலுலயும் இது இருந்தா நல்லா இருக்கும். எல்லாம் வந்து வீணை வாசிக்கிறது அதெல்லாம் போட்டுட்டு பின்னாடி அழகான நேச்சுரலான நடராஜர் இருக்காரு. அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. பரதநாட்டியம் செட்டு. நீங்க கலை உலகத்துல இருக்கீங்கன்னா கம்பல்சரி இதை வைக்கலாம். ஒரு தீம் பேஸ்ல வைக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். 12 inches, 2990 rupees. பரவாயில்லப்பா, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி ரியல் கஜேந்திர மோட்சம் இப்படிதாங்க. அப்படியே சிம்பிளாலாம் பெருமாள் ஓடி வர மாட்டாரு. இந்த யானை கத்துன கஜேந்திரன் கத்துன உடனே பெருமாள் என்ன பண்ணுவாரோ அங்கஸ்திரம் ஒரு பக்கம் பறக்க, கழுகு எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாதான் அவருக்கு. கருடருக்கு கருடா வா போலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கிளம்பி அரக்க பறக்கா பிடிச்சி வருவாங்களாம். எங்க போனோம்னு கூட தெரியாதா. அந்த மாதிரி ஓடி வந்த காட்சி தான் ஒரிஜினலான கஜேந்திர மோட்ச காட்சி. இதை வைக்கணும்னா இந்த ட்ரை பண்ணுங்க. சூப்பர்வா இருக்கும், யதார்த்தமா இருக்கும். 100% எப்படி சொன்னாங்களோ கதை அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் கதை இல்லைங்க, உண்மையா நடந்தது. அப்புறம் காது குத்துற ஃபங்க்ஷன். கல்யாணம் ஆகணும் வச்சிருப்பீங்க, குழந்தை பிறக்கணும்னு வச்சிருப்பீங்க. அப்புறம் நான் குழந்தை காது குத்த போறேன் அப்படின்றத வரிசையா இப்ப இது வச்சிருக்காங்கன்னா அந்த வீட்டுல அந்த குழந்தை காது குத்துற செரிமனி நடந்திருக்கும் இல்ல நடக்க போறதா இருக்கும். அதுக்காக வைப்பாங்க. அது சிம்பிளா கேட்காம புரிஞ்சுக்கிறதுக்காக நவராத்திரியில இதெல்லாம் வைப்பாங்க. ஆழ்வார்கள் 12 பேருங்க. அதுல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் மட்டும்தான் நம்மளுடைய ஆண்டாள். இவங்க 2 பேர் வந்து பிரைட் அண்ட் க்ரூம், கல்யாண பொண்ணு கல்யாண பையன். இதை விட்டுருங்க. இது வந்து ஆழ்வார்கள், 12 பேர் ஆழ்வார்கள். இவங்களோட தீம் வைக்கிறதா இருந்தா தாராளமா வைக்கலாம். சூப்பர்வா இருக்கும். இவங்க ஒவ்வொருத்தரோட கதையை சொல்லி ஒவ்வொரு பசங்களுக்கு நீங்க வேஷம் போட்டு விட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. 12 ஆழ்வார்கள் சில நிறைய இடத்துல கிடைக்காது. பட் நம்ம ரெயின்போ ஆர்ட் கேலரி காஞ்சிபுரத்துல இவங்களே செஞ்சு விற்கிறாங்க. இது வந்து கிளே டால்ஸ். 2390 rupees மட்டும்தான் வருது. கல்யாணம் ஆகணும் இல்ல கல்யாணம் போன வருஷம் வேண்டிக்கிட்டே இந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா இந்த மீனாட்சி திருக்கல்யாணம், ராமர் கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம் இதெல்லாம் வைப்பாங்க. உங்களுக்கு மனசுக்கு என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் வைக்கலாம். பிரம்மாவே வந்து அதான் 33 தேவர்களும் வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மீனாட்சி ஆட்சியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இதை வாங்கி வைப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். இவரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2900 rupees மட்டும்தான். 9 inches ஹைட்டு. உலகத்திலே நீங்க எங்க போனாலும் இப்படி மீசை வச்ச பெருமாள் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. மகாபாரத போர் முடிச்சுட்டு
டயர்டா வந்து நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடம் தான் ட்ரிப்ளிகேன்ல இருக்கக்கூடிய பார்த்தர் சாரதி டெம்பிள். மீசை வச்சு நல்லா வயசான பெருமாளா இருப்பாரு. நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்துருவாங்க. நல்லா ஜூம் பண்ணி நீங்க அங்க கிட்ட போய் பாத்தீங்கன்னா உங்க கண்ணெல்லாம் ஜூம் பண்ணி, கேமராவெல்லாம் சொல்லல, கண்ணெல்லாம் ஜூம் பண்ணி பார்த்த சாரதி கோயில்ல போய் பாத்தீங்கன்னா அவரோட கண்ணத்துல எல்லாம் அந்த அம்பு பட்ட தழும்புலாம் இருக்குமா. சிவன் கைலாயத்துல எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஔவையார் மட்டும் தான் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நம்ம எல்லாம் என்னதான் தலைகீழா நின்னாலும் தலைகீழா நடந்தாலும் போய் பார்க்க முடியாது. கிரிவலம் மட்டும் தான் போக முடியுது. அதனால கைலாய செட்டு நம்ம வீட்டுல வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பின்னாடி பாத்தீங்கன்னா நேச்சுரலா கைலாயம் இருக்கிற மாதிரியே பின்ன இங்க வெளியில வந்து பிரம்மர், அந்த இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, முனிகள்லாம் இருப்பாங்க, நந்தி தேவர், அதெல்லாம் வச்சு ரொம்ப தத்ரூபமா நேச்சுரலா இருக்கு. 2850 ரூபாய் மட்டும்தான். முருகர்தும் வராகி அம்மனோட ஆட்சி தான் நடக்குது அப்படின்ட்டு எங்க குருஜி சொல்லிட்டு இருப்பாரு. அதுல வராகி எல்லா 8 விதமான வராகி அம்பாலும் இதுல இருக்காங்க. அவங்களுடைய வாகனங்களோட இருக்கிற மாதிரி இருக்கு. 3750 ரூபாய். 9 இன்ச்சு ஹைட்டு. அவங்க அப்பாக்கள் அந்த பையனையும் பொண்ணையும் தூக்கிட்டு வரணும். 80 வயசு தாத்தாவா இருந்தா எப்படி தூக்கிட்டு வருவாருன்னு தெரியல. அப்ப வந்து தாய் மாமாக்கள் தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டு. எல்லாரும் மடிசார் கட்டி அழகா பஞ்சகச்சம் கட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இதனோட ஹைட் வந்து 9 inches, 2390 rupees ரேட்டு. 18 சித்தர்கள். இவங்க தான் வந்து சித்தா மெடிசன், ஆயுர்வேதிக் மெடிசன், அப்புறம் அந்த ஓலைச்சுவடி எழுதினது, ஜோசியம் கண்டுபிடிச்சது, ஜாதகம் கண்டுபிடிச்சது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 18 சித்தர்கள் பண்ண அற்புதங்கள் தான். அடடா, இவர் எப்படி ஜோசி இவ்வளவு அழகா சொல்றாரு, இவர் கொடுக்குற மருந்து எப்படி இப்படி வேலை செய்யுது அப்படின்னா அந்த எல்லா கிரெடிட்ஸுமே இந்த 18 சித்தர்களுக்கு தான் சேரும். அந்த 18 சித்தர்கள் வச்சு நீங்க தீம் ரெடி பண்ணலாம், இல்ல வீட்லயே கூட கதை சொல்றதுக்கு வச்சுக்கலாம், இல்ல நீங்க ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றீங்கன்னா இந்த சிலையை வச்சு கதை சொல்லலாம். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பர்பா இருக்கும். 18 சித்தர்கள் 7 inch 3650 ரூபாய் மட்டும்தான். கிளே டால்ஸ். யார் வேலை செய்யறாங்களோ இல்லையோ, சூரிய பகவான்னு நேரம் மட்டும்தாங்க நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு 8 குதிரையை பூட்டி அதுல உட்காந்துட்டு இவர் சூரிய பகவான் ஆட்சி செய்யற ஒரு செட்டு சூரிய ரதம். இது வந்து 2250 ரூபாய் மட்டும்தான். 13.5 inches ஹைட்டு. நான் சொன்ன பேச்சு கிருஷ்ணர் கேட்க மாட்டேங்கிறாரு. நாரதருக்கு வந்து நான் உங்களுக்கு தத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தத்து கொடுத்துருவாங்க. எடைக்கு எடை காசு வாங்கிட்டு இந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த கான்செப்ட் இது. இது வந்து பாண்டுரங்க ருக்மாயி, அதுவும் இங்க அவைலபிளா இருக்காங்க. இந்த துலாபாரம் செட் வந்து 2250 ரூபாய். இந்த விட்டல் செட் பாண்டுரங்க ருக்மணி செட்டு 960 rupees. போன வருஷம் நான் இந்த கதையை சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி வச்சாங்களாம். இந்த வருஷம் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போற வேலையே இல்லையா. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆஞ்சநேயர் மருந்து கொண்டு வந்து எங்கிருந்தோ மருந்து கொண்டு வந்து மூர்ச்சியான ராமரே காப்பாத்தினாரு இல்லையா, லக்ஷ்மணரே காப்பாத்தினாரு இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் மருந்து கிடைச்சதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அது இந்த டைம் சொல்லணும்னு நினைச்சேன், நான் சொல்லிட்டேன். அப்புறம் இது வைகுந்த செட்டு. வைகுந்தத்துக்கு போகுமா போக மாட்டோமான்லாம் தெரியல, ஆனா நான் போவேங்க. ராமானுஜர் அருளால நான் கண்டிப்பா போவேன். அப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு அங்க போய் யூடியூப் அலோவ் பண்ணா நான் அதை எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறேன். இது வந்து பர்த்டே செட்டு. நீங்க கேக்லாம் வெட்டி செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனா வந்து கேண்டில்ஸ் மட்டும் ஊதக்கூடாது. நம்மளுடைய அப்பா வந்து ஹரிகிருஷ்ணலூர் வெங்கட்ராமன் சார் அது நம்ம சொல்லியிருக்காரு. அதனால கேண்டில்ஸ் மட்டும் ஊதாதீங்க, கேக் மட்டும் வெட்டி செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. இந்த பர்த்டே செட்டும் இங்க அவைலபிளா இருக்கு. 1790 rupees, 7 inches ஹைட்டு. இங்க பாத்தீங்கன்னா கிராடல், தொட்டில் போடுற செரிமனி. போன வருஷம் சீமந்த செட்டு வச்சிங்கன்னா இந்த வருஷம் இந்த செட்டு வைக்கணும். தொட்டில் போடுற செட்டு பாத்தீங்கன்னா குழந்தை எல்லாம் அங்க இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க, அழகா தொட்டில்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கப்பா. 7.5 inches 1690 rupees மட்டும்தான். பாட்டி சின்ன சைஸ், பெரிய சைஸ் 790 rupees and 620 rupees சைஸ் வாரியா. இதெல்லாம் அந்த தீம் வைக்கிறதுக்காகவே மேரேஜ் செட்டுங்க. ஜென்ரலா மனுஷங்களுக்கு மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டு. 1790 rupees மட்டும்தான் இந்த செட்டு. ஓகேவா? வாவ், ஃபர்ஸ்ட் எவர் நான் இந்த மாதிரி பாக்குறேன்னு நான் நினைக்கிறேன். பிராமின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷன் தான் ரொம்ப ஃபேமஸா பண்ணுவாங்கல்ல. பட் இங்க ஐயர் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இந்த உபநயனம் ஃபங்க்ஷன் தான் ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. பூநூல் போடுறது, அந்த உபன்யாசம் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா பண்ணுவாங்க. இதோட செட்டு பாத்தீங்கன்னா 2950 rupees, 7 inches மட்டும்தான் ஹைட். இது வந்து பிரம்மோற்சவ செட்டு. நம்ம அங்கெல்லாம் போய் பிரம்மோற்சவம் எல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குதே, எனக்கு கஷ்டமா இருக்குதே, டிவியும் சரியா யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, லைவும் டெலிகாஸ்ட் ஆகுது, அப்படி இல்லை நான் பூஜை எல்லாம் பண்ற மாதிரி வேணும், எனக்கு அதெல்லாம் சொல்ற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி பிரம்மோற்சவ செட்டு வாங்கிக்கலாம். இவரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 7400 rupees, 10.5 inches ஹைட்டு. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இவங்க வந்து சப்த கன்னிகள், பின்னாடி இருக்கிறது சப்த கன்னிகள். அதுல வராகியும் இன்க்ளூட் ஆகி வருவாங்க. சப்த கன்னிகள் வந்து 2390 ரூபாய் மட்டும்தான். 8 inches ஹைட் வருவாங்க.
இவங்க வந்து முருகர் வள்ளி தெய்வானை முருகர் செட்டு 880 rupees மட்டும். சத்யநாராயண பூஜை எதுக்காக பண்ணுவாங்கன்னா சத்தியமா அது நடக்கும் அப்படிங்கிறதுக்காகவே வேண்டிக்கிட்டு நடந்த பிறகு பூஜை பண்றதுதான் சத்யநாராயண பூஜை. ஆனா இப்ப நிறைய பேர் வந்து நடக்கிறதுக்காகவே கூட பண்றாங்க. இதை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐயர் வந்து அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டு போகணும். அந்த தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு நீங்க சத்யநாராயண பூஜை பண்ணணும். பௌர்ணமியில பண்றது ரொம்ப விசேஷமானது. நாரதரே வந்து அப்போ வந்து நம்மளுக்கு சொல்றதை கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. 1990 ரூபாய். இப்பெல்லாம் வந்து ஓமம் எல்லாம் பண்றது இல்லை, அந்த கதையை மட்டும் சொல்லிட்டு போறாங்க. பட் ஓமமும் பண்ணா அது இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயரை பார்த்து வேர் வி ஸ்டாண்ட் அப்படிங்கிறத நம்ம கத்துக்கணும். நம்ம எங்க நிக்கணும், நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவர் டிசைட் பண்ணாரு பாருங்க. அந்த மாதிரி ராவண தர்பார்லயே போய் அவருடைய வாளையை சுருட்டி உட்கார்ந்தது. இந்த கதை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை தடவை சொல்லி சொல்லி சலிச்சாலும் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராவண தர்பார் செட்டு 3450 ரூபாய் மட்டும்தான். 10 இன்ச்சு ஹைட்டு. ஃபுல் செட்டுமே அவ்வளவுதான். வாவ், பூரி ஜெகநாதர் செட்டுங்க. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப அழகா இருக்காரு பாருங்க. சங்கு சக்கரம், ராம லக்ஷ்மணன், சுபத்ரா தேவின்னு நினைக்கிறேன். ராமன், அர்ஜுனன், சுபத்ரா தேவின்னு நினைக்கிறேன் பூரி ஜெகநாதர் கோவில்ல. இன்னும் இவரை கூட நான் போய் பார்க்கல. 2190 ரூபாய். 9.5 inches. இது ஏன் இப்படி இருக்குன்றதுக்கு ஒரு கதை இருக்கு. ஃபுல் கதை எனக்கு சொல்லுங்க பாக்கலாம். கணேஷா வந்து சறுக்கு மரத்துல சறுக்கி விளையாடுறாரு. பின்னாடி மூஞ்சூரெல்லாம் கூட வந்து விளையாடுது லைனா. அந்த மாதிரி இருக்கு. அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்ற மாதிரி அதுல எப்படி வருமோ அந்த செட்டு கனகதாரா செட்டு. ஒரே ஒரு நெல்லிக்காயை வந்து மனமுருகி இருந்ததை கடைசி இதுல கூட தானம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதுக்காகத்தான் இந்த சொர்ண மழையே பெய்யுது. நான் எதிர்பார்த்து கொடுத்தோம்னா அது வந்து தானம் ஆகாது. வாவ், ஃபர்ஸ்ட் எவர் நான் இந்த மாதிரி பாக்குறேன். ராமானுஜர் குருகுலம். ராமானுஜர் தான் சொல்லியிருக்காரு, இந்த வாழ்க்கையில நீங்க என்னென்ன அனுபவிக்கிறீங்களோ அத்தனையும் அனுபவிச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த லைஃப் வரும்ல, அப்ப வந்து நீங்க பஞ்சசம்ஸ்காரம் போட்டுட்டு லைஃப் லாங் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பா முக்தி, உங்களுடைய பலனுக்கு ஏத்த மாதிரி அடுத்த பிறவிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே வந்து ஒரு குருகுலம் நடத்தினா எப்படி இருக்கும், அது குருகுலம் நடத்தியிருக்காரு இல்லையா, அந்த குருகுல செட்டு இது. இதனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 2490 rupees மட்டும்தான். 9 inches ஹைட்டு. இவர் வந்து முப்பெரும் தெய்வங்கள் சிவன், பிரம்மா, விஷ்ணு, இவங்க 3 பேரால தான் இயக்கங்கள் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க யாரும் வந்து நான் பெருசு நீ பெருசுன்னு போட்டி போடுறது இல்ல. இவங்கள வச்சு நம்ம தான் அஜித் விஜய்க்கு சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். உங்க பொண்ணை கொடுங்க, நான் உப்பு இல்லாம கூட சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உப்பிலி அப்பன்னு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உப்பு இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காராம். அந்த மாதிரி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணுங்க. அவ்வளவு டிமாண்ட் இருக்கணும் லேடிஸ்க்கு, அப்பதான் அவங்களுக்கு மரியாதை இருக்குமே. அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான். கிருஷ்ணருக்கோ கிருஷ்ணரோட சகாக்களுக்கோ நம்ம விருந்து வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ரெடி பண்ணியிருக்காங்க. கிருஷ்ண போஜன செட்டு 1990 ரூபாய் மட்டும்தான். 4.5 inchesல இருக்காங்க. 4.5 inches 1990 rupees. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் தமிழ்நாடு விருந்து தலைவாழை இலை போட்டு அதுல இத்தனை பொருட்கள் இத்தனை வகையை பரிமாறி உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அழகு பாக்குறது வேற எங்குமே கிடையாது. மற்ற இடத்துல பஃபே சிஸ்டம் தான், செல்ஃப் சர்வீஸ் தான். பட் நம்ம தான் உட்கார வச்சு சாப்பாடு போடுறது. அந்த செட்டு பாத்தீங்கன்னா 1890 ரூபாய் மட்டும்தான். 5.5 inches. 18ஆம் படி கருப்பு, இந்த 18 படி ஏறி போய் பாக்குறது, 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 18க்கும் இந்த சுவாமிகளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் கம்பல்சரி இருக்கு. அந்த மாதிரி ஐயப்பன் செட்டு நிறைய பேர் இப்ப கேக்குறீங்கன்ட்டு செஞ்சு வச்சிருக்காங்க. கிளேலயே செஞ்சு வச்சிருக்காங்க. 11 inches ஹைட்டு 2150 rupees மட்டும்தான் பிரைஸ். ரொம்ப அழகா தத்ரூபமா நேர்த்தியா இருக்கு. இது வந்து ஸ்ரீனிவாச கல்யாணம். நம்ம ராமர் கல்யாணம், மீனாட்சி கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். இது ஸ்ரீனிவாச கல்யாணம் 2900 ரூபாய் மட்டும்தான். மேனுஃபேக்சர் ரேட்டுங்கிறதுனால ஓப்பனா சொல்றோம், நீங்க வாங்கிட்டு போய் சேல்ஸும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க உங்க வீட்டுக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கிக்கிறதுக்கு பெஸ்ட். அடாடாடாடா சூப்பருங்க. இது வந்து மார்க்கண்டேயன் செட்டுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து 16 வயசு வரைக்கும் தான் ஆயில்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப வருஷம் ஆயில் கிடையாது. அப்போ வந்து அது ஒரு கதை இருக்கு. உனக்கு மந்தமான ஒரு குழந்தை வேணுமா, நல்ல புத்திசாலியான குழந்தை வேணுமா, ஆனா புத்திசாலி குழந்தைன்னா 16 வருஷம் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. சரி புத்திசாலியாவே இருக்கட்டும், 16 வருஷம் தான், அது புத்திசாலியா இருந்தா அதுவே குழைச்சிக்கிட்டோன்னு சொல்லி வாங்குவாங்க. அந்த வரம் வாங்கி பெற்ற குழந்தை இந்த குழந்தைக்கு 16 வயசு வந்த உடனே யமன் வந்துருவாரு பாசக்கயிறு போறதுக்கு. இது புத்திசாலியா இருந்ததுனால இப்ப சிவன் அப்படி இருக்க கட்டி பிடிச்சிக்கும். அப்ப பாசக்கயிறு இவருக்கு மட்டும் போட முடியாது இல்ல, 2 பேருக்கு போடும் போது சிவன் விஸ்வரூபம் எடுத்து காப்பாத்தி விடுவார். அதனாலதான் என்றும் 16 மார்க்கண்டேயன். இப்போ உடம்பு சரியில்லாதவங்க 60ஆம் கல்யாணம் பண்றவங்க எல்லாம் அங்க அபிராமி கோயில்ல போய் இவர் முன்னாடிதான் சாட்சியா பண்ணிப்பாங்க, ஆயுசு அதிகரிக்கிறதுக்காக. இதுல அழகா அந்த யமன் வந்து எரும மாட்டு மேல வர்றது, அழகா வெடிச்சு சிவன் வர்றதெல்லாம் அழகா இருக்கு பாருங்களேன். லிங்கம் வெடிச்சு வர்றது.
ராவணன் தீவிர சிவன் பக்தனுங்க. அவர் வந்து இந்த இது மாதிரி கும்பகோணத்துல ஒரு ஸ்டாச்சு இருக்கு, ஒரு கார்னர்ல ரைட் கார்னர்ல ஒரு ஸ்டாச்சு இருக்கும். இந்த மாதிரி வீணை மீட்டிக்கிட்டே இருப்பாரு. சிவனும் பார்வதியும் கேட்டுட்டே இருப்பாங்க. அதுல 2 ஹோல்ஸ் இருக்கும். ஒரு ஹோல்ஸ்ல போனீங்கன்னா ஒண்ணுமே கேட்காது, இன்னொரு ஹோல்ஸ்ல போனீங்கன்னா ராமர் மீட்டுறது ஒரு கல் செவருக்குள்ள கேட்கும். அது எங்க இருக்குன்னு கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம். அந்த மாதிரி ஒரு கைலாய பர்வதம் இருக்குது. 1590 ரூபாய். இது வந்து பாலாம்பிகை. இவங்க நினைச்சாதான் இவங்களை பார்க்க முடியும், வைக்க முடியும், கோயிலுக்கு போக முடியும், எல்லாமே பண்ண முடியும். 3490 ரூபாய். 26 இன்ச்சு, நல்ல பிரீமியம் குவாலிட்டி, ஜெகஜோதியா ஜொலிக்கிறாங்க பாருங்க. இது வந்து நம்ம பெரியபாளையத்தம்மன். ஜென்ரலா கோவில்ல வைக்கிறது கூட இந்த மாதிரிலாம் வாங்கலாங்க. நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போறாங்களாம். 2150 rupees. 15.5 inches மட்டும்தான். இது வந்து மும்மூர்த்திகள் செட்டு, இதுவும் அவைலபிளா இருக்கு. இதுல கொஞ்சம் ஹைட்ல இருக்கிறதுனால அப்படியே ரேரா காமிச்சிருக்கேன், வெப்சைட்ல போய் செக் பண்ணுங்க. காலாஸ்திரிக்கு போயிட்டு பரிகாரமா பண்ணிட்டு வரீங்க, ஆனா அந்த கோவிலோடைய ஹிஸ்டரி என்னன்னே தெரிஞ்சுக்காமே பண்ணிட்டு வருவீங்க. அதனோட ஹிஸ்டரியே இதுதான். கண்ணப்ப நாயனார் வந்து கண்ணை குத்தி சிவனுக்கே எடுத்து வைப்பாரு. அதனாலதான் அவருக்கு அவ்வளோ ஸ்பெஷல். அதனாலதான் அந்த கோவில்லையும் இன்னும் வரைக்கும் அவ்வளோ ஸ்பெஷலா போயிட்டு இருக்கு. அந்த கண்ணப்ப நாயனாருடைய ஹிஸ்டரிய ஒரே சிலையில சொல்லியிருக்காங்கப்பா, ரொம்ப அழகா இருக்கு. 1350 ரூபாய் மட்டும்தான், 14 இன்ச்சு. இதுக்கு அடுத்து முருகர் 890 ரூபாய் மட்டுமே. அடுத்தது சிவன் கங்கை எல்லாம் கழுத்துல தலையில வச்சுட்டு பாம்பை கழுத்துல போட்டுட்டு ஜடாமுடியோட அழகா இருக்காரு. சிவன் வந்து 950 rupees. செம்ம சூப்பரா இருக்காருங்க, குழந்தை மாதிரி இருக்காரு. இவ வந்து சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் ஃபர்ஸ்டே காமிச்சல்ல, அவங்கதான். வந்து தாய் மூகாம்பிகை. அவ்வளோ அழகா கிளேல இவ்வளோ லட்சணமா செய்ய முடியுமா நான் நினைச்சு கூட பார்க்கல. 1650 ரூபாய் மட்டும்தான். 13.5 inches ஹைட்டு. இவங்க வந்து என்னுடைய செல்லக்குட்டி ஆண்டாள். நீங்க கிருஷ்ணரே நினைக்கிறத, பெருமாளே நினைக்கிறத நிமிஷத்துல நடத்தி காமிச்சிடணும் அப்படின்னு அவ்வளோ லவ்வா இவங்களுக்கு அவர் மேல. அதனால அப்படி நடத்தி கொடுப்பாங்க. 890 rupees. 12 inches மட்டும்தான் ஆண்டாள். சின்ன வயசுல நான் படிச்ச கதையில இல்ல கேட்ட கதையில கரெக்டா நான் சொல்லி எங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கின கதை வந்து இந்த மனுநீதி சோழனுடைய கதை. இந்த மாட்டனுடைய கண்ணுக்குட்டியை வந்து அந்த ராஜாவோட பையன் வந்து தேர்கால்ல ஏத்தி கொண்டுடுவான். அது வந்து பெல் அடிச்சு நியாயம் கேட்கும். மனுஷங்க தானே அது மாதிரி பண்ணுவாங்க, பட் 5 அறிவு உள்ள இதுவே பண்ணுவோம். அதுக்காகவே இவர் வந்து என்னோட பிள்ளையும் நான் அந்த மாதிரி கொண்டுடுறேன் பாரு, நீ கவலைப்படாதுன்னு கொன்னே போட்டுருவாரு. அதுதான் நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர்ன்றது. தப்பு பண்ணா பிள்ளையா இருந்தா கூட தப்புதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டு 3300 ரூபாய். 13 inches ஹைட்டு. வருஷத்துக்கு ஒரு தடவை அறுபடை வீடு போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன கெட்ட டைமா இருந்தாலும் நல்ல டைமா மாத்தி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. ஆனா ஹரிபரின்னு ஓடாம நின்னு நிதானமா ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க. வருஷத்துல ஒரு 3 நாள் டைம் எடுக்கிறதுனால தப்பு கிடையாது. நிதானமா நின்னு பாத்துட்டு வாங்க. ஒவ்வொரு வாரம் 2 கோயில் பார்த்தா கூட போதும். ஒரே டைம்ல போய் ஹட்சி புச்சின்னு வராதிங்க. குசேலருக்காக கிருஷ்ணரை இறங்கி வந்து பணிவிடை செய்வார்ல, அந்த ஒரு அவ்வளவு கேட்டு வேற வாங்கி சாப்பிடுவாரு. அந்த மாதிரி ஒரு கதை, சூப்பரான ஒரு கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை. குசேலர் செட்டு 7.5 inch தான். 7.5 inches ஹைட்டு. 1350 rupees. இந்த கதையெல்லாம் யாராவது பசங்க கிட்ட சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க. காக்கா வாடகை திருடிட்டு போன கதைங்க, அந்த செட்டு இங்க அவைலபிளா இருக்கு. நம்ம பசங்க எல்லாம் இதெல்லாம் சொல்ல சொல்லுங்க. இதெல்லாம் எடுத்து போய் வச்சுட்டு டெய்லி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொருத்தர் சொல்லணும், எல்லா ஆன்டிஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பணும். அதுக்கப்புறம் இது வந்து முருகர் பிறந்தது, ஜனனம், முருக ஜனனம் சொல்லுவாங்க. சரவண பொய்கையில 6 குழந்தையோட 6 கார்த்திகை பெண்களோட இருக்கிற மாதிரி. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த செட்டை கூட வாங்கி வச்சுட்டு ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யார் நவராத்திரி பண்றாங்களோ அங்க போய் ப்ரே பண்ணிக்கலாம். ஜபங்களில் நான் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாராயணனே சொல்லியிருக்காரு, பெருமாளே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஜபத்துல ரொம்ப ஈஸியஸ்ட், ரொம்ப எல்லாருமே கம்பல்சரி சொல்ல வேண்டியது ஓம் பூர் புவஸ்வஹ தத்ஸ்னவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தன்னோ காயத்ரி பிரசோதயாத். இது வந்து அடிக்கடி சொல்ல நம்ம உடம்புக்குள்ளே மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மந்திரத்துல ரொம்ப சிறப்பான மந்திரம். அந்த மந்திரத்துக்கு அதிபதியான காயத்ரி தேவி இவங்க. அதுதான் காயத்ரி சிலை. அது வந்து 750 rupees மட்டும்தாங்க. அப்புறம் ஐயப்பன் தனியா இருக்காரு. ஐயப்பன் 590 rupees. தன்வந்திரி தனியா இருக்காரு, 460 rupees. ஆதிசங்கரர், அப்பா இவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். காஞ்சிபுரத்துல இருந்தா இவர் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆதிசங்கரர் 420 rupees மட்டும்தான். அப்புறம் நம்மளோட செல்லக்குட்டி சமயபுரம் அம்மா, அவங்களும் 790 rupees மட்டும்தான். அதுக்கப்புறம் கருடாழ்வார் பெருமாள், கருட சேவை பெருமாள் வந்து 520 rupees மட்டும்தான். காஞ்சிபுரத்துல கருட சேவை ரொம்ப விசேஷம். இது வந்து சப்த ரிஷிகள். இதுல வந்து ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு ரிஷி இருக்காரு. அவரோட பேர் என்னன்னு கரெக்டா யாராவது கமெண்ட் பண்றீங்களா பார்க்கலாம். ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ், ரொம்ப பவர்ஃபுல் காளிகாம்பாள். இவங்க
இவங்களுக்கு சத்ரபதி சிவாஜி இங்க வந்து வேண்டிட்டு போயிருக்காரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரஜினிகாந்த் கூட வந்து வேண்டிக்கிட்டு அங்க காளிகாம்பல் படம், அந்த படம் எல்லாம் எடுத்தாரு, பாபா படம் எல்லாம் அங்க எடுத்தாரு. அவர் கூட அன்எக்ஸ்பெக்டடா அப்பப்போ வருவாரு. திருக்கடையூர் அபிராமி இங்கதான் போயிட்டு நம்ம அந்த 60ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணிப்போம். அபிராமி தான் அங்க ரொம்ப ஃபேமஸ். உறையூர் வெக்காலிங்க பாக்குறதுக்கு தான் ஆக்ரோஷமா தெரிவாங்க. ஆனா இவங்க செய்யற மிராக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ மிராக்கிள்ஸ். எனக்கு நஷ்டமாவே போயிட்டு இருக்கு, எனக்கு யாரோ ஒரு பண்ணி வச்சிட்ட மாதிரி இருக்குன்னா இங்க ஒரு தடவை போயிட்டு வந்தாலே ரொம்ப நல்லதுதான் நடக்கும். அதுக்கப்புறம் துவாரகா கிருஷ்ணர், இவரை போய் பார்க்கணும். இவர் எப்ப என்ன கூப்பிட போறாருன்னு தெரியல, ஆனா போய் பார்க்கணுங்க. கருமாரி அம்மன் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது. ஆடி மாசத்துல இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப விசேஷம். இவங்களோட ரேட் பாத்தீங்கன்னா 1090 rupees மட்டும்தான். வராகி பா விஸ்வரூபம் எடுத்து உட்காந்துருக்க அழகா 1250 ரூபாய் மட்டும்தாங்க. ரொம்ப அழகா லட்சணமா எனக்கு தனியா வேணும்னு நினைப்பீங்கல்ல, அவங்க இவங்களை வாங்கிக்கலாம். அப்புறம் பெருமாள் தாயார் பெரிய செட்டு சின்ன செட், அதாவது சின்ன சின்ன சைசஸ் பெரிய பெரிய சைசஸ் அந்த மாதிரி கேட்ட வரத்தை கேட்டபடி தரக்கூடிய காமதேனு. கடவுள்லாம் பிஸியா இருக்கும் போது இவங்க கிட்ட கேட்கலாமா. அப்புறம் சிவன் பார்வதி வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக் லுக்ல இருக்காங்க. இதுக்கு ஒரு கதை இருக்கு, அது எனக்கு அது எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கஜலட்சுமி யார் வீடு கட்டினாலும் மேல இவங்கதான் ஆதிக்கம். ஃபர்ஸ்ட் அந்த கதவு மேல இவங்களதான் உட்கார வைக்க முடியும், வேற யாரையுமே வைக்க கூடாதுன்னு வேற ஒண்ணு இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கஜலட்சுமி 1650 rupees. கும்பகோணம் சைடு போனீங்கன்னா எல்லா கோவிலுமே என்ட்ரன்ஸ்ல இருப்பாங்க. இவங்க வாஸ்து லட்சுமின்னு கூட சொல்லுவாங்க. அப்பாடா ஃபர்ஸ்ட் டைம் தீச்சட்டி அம்மன் பாக்குறோம். நான் கூட எங்க வீட்டுக்காரர் ரொம்ப உடம்பு முடியாம இருக்கும் போது ஜென்ரலா நாங்க பால் அபிஷேகம் பண்றோம், சக்கரை பொங்கல் வைக்கிறேன் அப்படிதான் வேண்டிப்பேன். அது ரொம்ப முடியாத சூழ்நிலையில நான் தீச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அது 2 வருஷம் நல்லபடியா பண்ணியும் முடிச்சிட்டேன். அம்பாலோட அருள் நினைக்கிறேன். 2150 ரூபாய் மட்டும்தான். ஆனா இந்த மாதிரிலாம் வேண்டிக்கிறதுக்கே தனி ஒரு கட்ஸ் இருக்கணுங்க. ஹே குபேர பெருமாள் பா. லக்ஷ்மியும் வந்து மார்பகத்துல இல்லாம நல்லா சென்டர்ல உட்காந்து இருக்க மாதிரி நின்றுட்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்காங்க. குபேர பெருமாள் 10.5 inches 990 rupees. பூவராக பெருமாள் திருப்பதிக்கு போனீங்கன்னா பாப்பீங்க. ஹயக்ரீவர், நரசிம்மர், இன்னும் நிறைய இது குறி சொல்ற அம்மா மாதிரிலாம் இருக்காங்கப்பா. போன வருஷம் ஒரு பாப்பா வந்து குறி சொல்ற அம்மன் மாதிரி நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது இருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது பாக்குறதுக்கு. அப்புறம் இந்த கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அம்மா நான் இவங்க கழுத்து நெக்கம்மன் போட்டிருக்காங்க. ராஜமுருகர் சின்ன சைஸ் பெரிய சைஸ். அகிலாண்டேஸ்வரி எல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸ்ங்க. எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் கிடைச்சிடாது, பட் இங்க இருக்கு. திருவக்கரை வக்ரகாளி அம்மன் நேரா தத்ரூபமா அந்த மூளை வரைய பார்த்த மாதிரி இருக்குங்க. அப்படியே அந்த எலுமிச்சை மாலையை போட்டுட்டு அந்த சூளத்தை இப்படி குத்தி பாக்குறதுக்கே அப்படியே ஜெய்ஜான்டிக்கா சூப்பரா இருக்காங்க. திருக்கடையூர் அபிராமி சின்ன ஃபார்மேட்ல குட்டி பாப்பா மாதிரி இருக்காங்க. வெத்தலை அம்மன் நம்ம பெருசா வைக்க முடியல, காரணம் குட்டியா அழகா கரெக்டா 10 inches வச்சிருக்காங்க. வெஜிடபிள் அம்மன்ங்க நல்லா இருக்குல்ல, வெஜிடபிள் அம்மன் சூப்பரா இருக்கு. பேங்கல் அம்மன், வளையல் அம்மன் இதெல்லாம் நம்ம வளக்காப்புக்கு போட்டு பார்த்திருப்போம். இது வந்து மஞ்சள் சரடு அம்மன். சரடுலயே வந்து அம்பால டெக்கரேட் பண்ண மாதிரி அழகா இருக்கு. கண்ணு பாருங்களேன் எவ்வளவு அழகா பேசுதுங்க. இந்த கண்ணு செம்ம அழகி இந்த அம்மா அழகி. இவங்களோட ரேட் வந்து 1190 rupees மட்டும்தான். இது வந்து குக்கே ஸ்ரீ சுப்பிரமணிய கோவில் இப்படிதான் இருக்குமாங்க. நான் இன்னும் போய் பார்க்கவே இல்லை, ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரணும். அப்புறம் வனதுர்கை இவங்களும் ரொம்ப விசேஷம். அந்த ஒரு டைம்ல மட்டும்தான் பார்க்க முடியுமா. பெரிய லக்ஷ்மி அம்மன், அதுக்கப்புறம் பாலாம்பிகை, அப்புறம் கமலாம்பாள், அன்னபூரணி, வராகி, ராஜராஜேஸ்வரி, கர்ப்பரக்ஷாம்பிகை, இன்னும் கமலாம்பிகை எல்லாம் கூட இதுல வருவாங்க. அவங்கள மிஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நவராத்திரிக்கு சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி இல்ல அந்த மாதிரி. இது வந்து அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்குற மாதிரி இல்ல பக்கத்துல வச்சிட்டு இருக்கிற மாதிரி அழகா இருக்கு. பர்வதவர்த்தினி இது கூட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவில். எப்ப போறோமோ. எங்களுடைய காஞ்சி காமாட்சி அம்மன், எங்களோட ஹீரோயின் வரலட்சுமி அம்மா சூப்பரா இருக்காங்க. இந்த வாட்டி இந்த வருஷ வரவுன்னு நினைக்கிறேன். அப்புறம் மீனாட்சி தேவி அழகா சூப்பரா இருக்காங்க. இவங்கதான் வந்து மாவடி சேவை அம்பாள்னு சொல்லுவாங்க. இவங்களை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். இவந்தோ இந்த இதுல யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லணும் எப்படி இருக்கேன்ட்டு. பெருமாள் விஸ்வரூப தரிசனம் எடுத்தா எப்படி இருக்கும் அதுதான். அதாவது அர்ஜுனனுக்கு நான் போரே பண்ண மாட்டேன்ட்டு நொடிஞ்சு போயிடுவாராம். அப்ப வந்து விஸ்வரூபம் எடுத்து எல்லாம் நான் தாண்டா, உனக்கு எந்த பாவமும் வராதுடான்னு ப்ரூவ் பண்ணுவாரு. ஆனா அப்பப்போ மறந்து போயிடுவாருங்க அர்ஜுனர். அதான் அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய டிராபேக். லிங்க நர்த்தனம் செம சூப்பரா இருக்காரு. இந்த பாம்பு பாருங்களேன், ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கிறாருங்க. பயமே இல்லாத மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. நம்மளுடைய அயோத்தி ராமர் செல்லக்குட்டி இது இன்னும் நான் போய் பார்க்கல, எப்போ போய் பார்க்க போறேன்னு தெரியல. ஒரு டூர் போடுவோமாங்க, எல்லாரும் வரீங்களா? அப்புறம் யசோதா கிருஷ்ணரு
காளிங்க நர்த்தனம் பண்ற மாதிரி இன்னொரு, இது வந்து வேற கலர்ல இருக்கு. இந்த காளிங்க நர்த்தனம் பாருங்களேன், 5 விதமா வச்சிருக்காங்க. மேல பிளாக் கலர்ல பார்த்தோமா, இதுல வந்து பிரவுன் கலர் ஸ்னேக்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. வேற வேற ட்ரெஸ்ல நம்ம கிருஷ்ணர் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. இது வந்து ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு வர, ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு வர மாதிரி இருக்கு. இது கோபியர் டான்ஸ். இது வந்து அந்த சங்கீத செட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு செட்டு. ஆஞ்சநேயர் ராமருக்கே ஹெல்ப் பண்ணாரா, ஆனா அந்த ஆஞ்சநேயரே வந்து லவகுசா வந்து கட்டி போட்டுருவாங்க. இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம். எப்பன்னா ஆஞ்சநேயர் வந்து நான் அடங்கி போனோம் அப்படின்னு நினைக்கும் போது இது சாத்தியம். லவகுசர்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ராமரோட என்னுடைய தாசனோட பசங்க அவங்க கிட்ட நம்ம வீம்பு வீராப்பு இதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு அவர் அடங்கி போவார். இந்த கதை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தாத்திபரியத்துல அழகா இருக்கு. லவகுசா செட்டு 720 ரூபாய் மட்டும்தான். இப்ப இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றது. இவங்களே மோல்ட் அடிச்சு இவங்களே எல்லாமே பண்ணி 1 வருஷமா உட்காந்து வேலை செஞ்சு இத்தனை பேர் வேலை செஞ்சு நமக்கு இவ்வளவு டால்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தீம் பேஸ்ல வைப்பீங்கல்ல, அந்த செப்பல் தேய்க்கிறவங்க, துணி தேய்க்கிறவங்க, அந்த மாதிரிலாம் வைக்கணும், தீம் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவைலபிளா இருக்குங்க. ரொம்ப இந்த காக்கா இது போட்டது, கல்லு போட்டது, அந்த மாதிரியான இதெல்லாம் தராசுல எடை போட்டு காய்கறி கொடுக்கறது, இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. இப்ப கிடையாது. வராங்களா என்னன்னு தெரியல, சென்னையில இல்ல. அந்த மாதிரி வைக்கணும், தீம் வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, பசங்க விளையாடுறது, போறது வர்றது எல்லாமே அழகழகா வச்சிருக்காங்க. சூப்பர். முக்கியமா இந்த கடைக்கு எப்படி வரணும்னா, காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட் இறங்கினாலும் சரி, சேஷாத்ரி பாளையம் மேட்டு ஸ்ட்ரீட்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அட்ரஸ், லொகேஷன் எல்லாமே வச்சிருக்கேன். இன்கேஸ் ஏதாவது டவுட்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, இமீடியட்டா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க.